அப்படி இருந்ததுன்னா நான் தான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். அந்த மாரி வந்தனால ஒரு நம்பிக்கை தான். எல்லா மனிதர்களுக்குமே நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த லெவல்ல இருக்கும்போது ஒரு நம்பி நெறைய அங்கே இங்கே நெறைய கடன் வாங்கி கொஞ்சம் ஆடம்பரமா ஒத்த பிள்ளை தானே அவங்களுக்குன்னு கல்யாணம்லாம் பண்ணி மருமகனுக்கு ஏதோ காரு கீரெல்லாம் வாங்கி குடுத்துருக்காரு. பெண்ணுக்கு நகைய நெறைய போட்டுக்கிட்டு ஆடம்பரமா. கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேல கல்யாணங்கள்லாம் உங்க வீட்ல கூட்டங்கள்லாம் வந்து நடந்ததுங்கிற மாரி தான் சொல்லிக்கிட்டாங்க. அப்படிலாம் இருந்ததுனால அவரு நெறைய கடன் வாங்கிட்டாரு. உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இடையில அவரால அது முடியல. நெறைய பேர் ஃபீல்டுல கொஞ்சம் போச்சுனாலே சினி ஃபீல்டே அப்படித்தான். அதுக்கப்புறம் அவங்கள கொஞ்சம் அப்படியே ஒதுக்குவாங்க. அந்த மாரி ஒதுக்கி அவருக்கு வருமானம் கம்மியாயிடுச்சு போல. இதுக்கு இடையில ஒரு இஎம்ஐலாம் வாங்கியிருக்காரு போல இருக்கு வீட்டு மேல. அந்த இஎம்ஐ கட்ட ரூ. 2,00,000 என்னமோ கட்டணுமா, அது கட்ட முடியல போல அவருக்கு. கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு. அந்த நிலையில வந்து அந்த டென்ஷன் தாங்காம அவரு தண்ணி அடிச்சிருக்காருன்னு நெனைக்கிறேன். தண்ணி அடிச்சிட்டுருக்காரு போல. அந்த டென்ஷன் அவருக்கு ஐயோ! வேலை இல்ல, வெட்டி இல்ல. மாசம் மாசம் ரூ. 2,00,000 கட்டியே ஆகணுமே. கடன்காரன் வந்தா தாங்க அதுக்கு தான் கடனே வாங்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.